ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் யாசம் ததோ ஜெயம் உதீரயேத். நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையாம் பகவதி உத்தமஸ்லோகே பக்திர்பவதி நைஷ்டகி. முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 1 சுத்யும்ன மகாராஜா ஒரு பெண்ணாக மாறுதல் என்னும் தலைப்பில் பதம் 17. பகவன் கிம் இதம் ஜாத்தம் கர்ம வோ பிரம்மவாதினாம் விபர்யயம் அஹோ கஷ்டம் மைவம் சியாத் பிரம்ம விக்ரியா. டிரான்ஸ்லேஷன். பிரபுக்களே, நீங்கள் அனைவரும் வேத மந்திரங்களை உச்சரிப்பதில் நிபுணர்கள். அப்படி இருக்கும்போது விருப்பத்திற்கு எதிரான பலன் எப்படி கிடைத்தது? இது வருத்தப்பட வேண்டிய விஷயம். வேத மந்திரங்களின் பலன்களில் இத்தகைய நேரெதிரான ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்க கூடாது. பர்பட் பை ஷில பிரபாத். ஜெய் ஷில பிரபாத். ஹரே கிருஷ்ணா. இதோட எக்ஸ்பிளனேஷன் போன ஆடியோவில் பாதி பார்த்துருக்கோம். பேலன்ஸ் இப்போ பார்க்கலாம். ஆகவே நமக்கு அளிக்கப்பட்டுள்ள யாகங்களிலேயே மிகச்சிறந்தது சங்கீர்த்தன யாகமாகும். யக்ஞைக சங்கீர்த்தன பிராயைர் யஜந்திஹி சுமேதசக என்று பாகவதம் 11வது ஸ்கந்தம் 5ஆம் அத்தியாயம் 32வது பதம் கூறுகிறது. புத்திசாலிகள் ஹரே கிருஷ்ண மகா மந்திரத்தை கூட்டமாக பாடுவதன் மூலம் இந்த கலியுகத்திலுள்ள மிகச்சிறந்த யாகத்தை நன்கு பயன்படுத்தி கொள்வார்கள். இந்த ஹரே கிருஷ்ண மகா மந்திரம் பலரால் ஒன்றாக பாடப்படும் பொழுது இது சங்கீர்த்தனம் என்று அழைக்கப்படுகிறது. இத்தகைய சங்கீர்த்தன யக்ஞம் அல்லது யாகத்தின் பலனாக ஆகாயத்தில் மேகங்கள் தோன்றும். யக்ஞாத் பவதி பர்ஜன்ய. மழை இல்லாத இந்த காலங்களில் ஹரே கிருஷ்ண யாகம் யக்ஞம் எனப்படும் இந்த எளிய முறையினால் மழை மற்றும் உணவு பஞ்சங்களிலிருந்து மக்கள் விடுபடலாம். இந்த சங்கீர்த்தன யாகத்தை ஸ்ரத்தையோடு கூட்டமாக பாடும்போது மழை வரும். உண்மையில் எல்லா மனித சமூகத்தின் பாரத்தையும் இது குறைக்கக்கூடியதாகும். தற்போது அமெரிக்கா மற்றும் ஐரோப்பா இப்படிப்பட்ட இடங்களில் வறட்சி ஏற்படுகிறது. இதனால் மக்கள் துன்பப்படுகின்றனர். ஆனால் மக்கள் இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்தை அலட்சியம் செய்யாமல் ஏற்றுக்கொள்வார்களானால், அவர்கள் பாவச் செயல்களை நிறுத்தி ஹரே கிருஷ்ண மகா மந்திரத்தை பாடுவார்களானால் அவர்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் சுலபமாக தீர்ந்துவிடும். மற்ற யாக முறைகளில் கஷ்டங்கள் உள்ளன. ஏனெனில் மந்திரங்களை முறையாக ஓதக்கூடிய கற்றறிந்த வேதியர்கள் இப்போது இல்லை. மேலும் யாகத்தை நடத்துவதற்குரிய பொருட்களை சேகரிப்பதும் வேத முறைப்படி யாகங்களை நடத்துவதும் சாத்தியம் இல்லை. மனித சமூகம் ஏழ்மையான நிலையில் இருப்பதாலும் மக்கள் வேத அறிவும் வேத மந்திரங்களை உச்சரிக்கும் சக்தியும் இல்லாதவர்களாக இருப்பதாலும் ஹரே கிருஷ்ண மகா மந்திரம்தான் ஒரே புகலிடமாகும். இதை பாடுவதற்கு மக்கள் போதுமான புத்தியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். யக்ஞைக சங்கீர்த்தன பிராயைர் யஜந்திஹி சுமேதசக என்று பாகவதம் கூறுகிறது. மந்த புத்தி உடையவர்களால் அந்த சங்கீர்த்தனத்தை புரிந்து கொள்ளவோ மேற்கொள்ளவோ முடியாது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 1 சுத்யும்ன மகாராஜா ஒரு பெண்ணாக மாறுதல் என்னும் தலைப்பில் பதம் 17 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. குருதேவ்க்கு ஜெய். பிரபுபாதுக்கு ஜெய். ஹரி போல்.